ராம்கி, இதுல எனக்கு ஒண்ணு கேள்வியே இல்ல. மணி பேசுறப்ப ஏன் ஸ்மைலிங்கோடய கேட்டீங்களே, என்ன முரண்பட்ட உண்மையை தான் பேசுறாரு. உண்மையை தான் பேசுறாரு. விஜய் தளபதி கும்முடி பூண்டியை தாண்டி போயிட்டாரு. அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாருல்ல, இங்க திமுக அழிக்கப்பட்டு விட்டது, அந்த முரசொலி அறிவாலயத்தை இழுத்து வெள்ளையடித்து முடிவிட்டு லீஸுக்கு விடுங்க, இனிமே முரசொலி அறக்கோட்டில் தான் இருக்க போகுது நிர்மல்குமார் சொல்றாருல்ல, அந்த வருஷம் தான் பெருமாள்மணி சொல்றாரு. திமுக முடிஞ்சிச்சு சார். அண்ணா திமுகவில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவங்க செய்யாத விஷயத்தை, அதான் நிர்மல்குமார் சொன்னது என்னன்னா, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் செய்யாத விஷயத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம். அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தாண்டி கடந்து போயிட்டோம், கும்முடி பண்ணி தாண்டி போயிட்டே இருக்கோம். நீங்க எந்த நம்ம சர்க்காசமா பேசுறப்ப பார்வையாளர்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்ப நிர்மல்குமார் சொல்றாரு, திமுக எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கு, அதிமுக தோல்விகளை பார்த்திருக்கு. இப்ப 108 தான் அவங்க 1,50,00,000, அவங்க 1,4 கோடி. யாரும் 2 நாள்ல தலைமை கட்சி அலுவலகத்தெல்லாம் வாடகைக்கு இல்லை. இது எந்த தன்மை? இந்த அரசியல் விமர்சனத்துக்கு என்ன வெயிட்டேஜ்ன்றதெல்லாம் விட்டுருவோம். நீங்க சொல்ல வருது அந்த தன்மையில தான் இந்த கமெண்ட் இருக்கா? ஒரு தாவேக்காவுடைய தொண்டரோட குரலை தானே எதிர்விக்கிறார் பெருமாள்மணி. அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக கடந்து போயிட்டாங்க போது அடுத்த கட்ட அங்கீகாரம் என்ன? பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். சோ அதனால ஒரு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு துணை பிரதமரோ அவர் காங்கிரஸ் தயவு சார் 5 இருக்குல்ல, நம்பர் கேம் இருக்குல்ல, அது வேண்டாமா உங்களுக்கு? ஆட்சி எதுல நின்னுட்டு இருக்கு? ஒரு வேவ் தான் சார். நம்ம அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு தெரியாத நமக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்கல்ல, இல்ல எனக்கு ஜெகதீஸ்வரி அவர்களை கூட இல்ல, எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் அவரு பேசுறாருன்னா அவரு தகவல் இல்லாமல்லாம் பேசிட மாட்டாரு. அப்ப மணி சொல்ற மாதிரி டெல்லியில இருந்து நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கு கிடைத்த முதல்வர் மாதிரி எங்களுக்கு ஒரு பிரதமர் கிடைக்கலையே, எங்களுக்கு தலைவர் கிடைக்கலையே என்ன கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாது. இப்ப தாவேக்கா அந்த நரேஷனுக்கு வந்துருச்சா? இனி இதுதான் இனி நீங்க எல்லாரும் பேசுறாங்களே. நீங்க தாவேக்காவில அமைச்சர் பேசுறாங்க, அதிமுக வந்த நெல்லை ஒரு எம்எல்ஏ இருந்தாருல, அவர் பேசுறாரு, இசக்கி முத்தா, எல்லாருமே பேசுறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த கட்ட நோட்டிக்கு போறாங்க. இப்படி பேசுறாங்கனாலே சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்குன்றது பொருள். ஆனா இதற்கு இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒத்துழைக்க, அங்கதான் பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க எடுத்து தலைப்பாதான் இடதுசாரிகளுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னா, உஜிலியம்பாறை விஷயங்கிறது ஒரு அதிகாரியோட ஆர்வ கோளாறுன்னு சொல்லி கடந்து போல இடதுசாரிகள். அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப விரிவாக பிரேம் சார் கூட சொன்னாங்க, ஏன் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக போராட்டம்னா அதுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இடதுசாரிகளுக்கு தெரியுது இந்த அரசு அதிகாரிகள் பேச்சை கேட்டு நடந்து கொள்கிறது, அதனால இங்கே பிரச்சனைக்குரியவர்கள் அதிகாரி மட்டங்களா இருக்கிறதுனால தான் அதை குறி வைத்து இடதுசாரிகள் சொல்றாங்க. எல்லா விஷயங்களும் நீங்க இந்த குஜிலிபாரம் சொல்லாதீங்க. கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டது, இந்த கரூர் சம்பவத்துல உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்து, இது எல்லா விஷயத்திலையும் அதிகாரியோட ஆலோசனையின் பேரில் முதல்வர் செயல்பட்டதனால அந்த சிக்கல் இடதுசாரிகள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க குறிப்பாக அதிகார வர்க்கத்தை நோக்கி எல்லாருமே நீங்க சொன்னதுல ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கு. சண்முகம் அவங்க பேசுறதுலயும் எங்களோட தயவு தான், மாணிக்கம் தாகூர் அவர்களும் எங்களுடைய ஆதரவுல தான் இருக்குன்னு பேசுறது, அந்த துணி இருக்கு. பாத்தீங்களா உங்க ஆட்சி எங்கள்கிட்ட. ஆனாலும் ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப என்ன சொல்ல வராங்கன்ற கேள்வி இருக்கு. அது இடதுசாரிகளுக்கு புரியுது, இது அதிகாரிகளுடைய ஆட்சி, அதனால செய்யறாங்க. அதனாலதான் முதல்வரை கோரிக்கை வைக்கிறாரு, சீஃப் செக்ரட்டரியை மாத்துங்கிறாரு. அவங்களுக்கு உடனே அவர் சொன்னதுக்கு அடுத்த நாளே பதவி நீட்டிப்புக்கு மத்திய அரசு அனுமதி, அதெல்லாம் டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க இடதுசாரி. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன தென்னிந்திய முதல்வர் மாநாட்டுல உள்துறை அமைச்சர் வராரு, உடனடியாக பதவி நீட்டிப்புக்கு அனுமதி, இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பாப்பாங்க சார். ரொம்ப நுணுக்கமான பார்வை கொண்டவர், அவங்க பாப்பாங்க கண்டிப்பா. அந்த ஒரு சில புள்ளிகள் வச்சிங்க, அந்த புள்ளியில தான் ராம்கி கோலம் போட்டுட்டு இருக்கிறாரா, அதை நோக்கி தான் வராரா? என்ன வேற மாதிரி சினாரியோ போகுதா? நிச்சயமா இடதுசாரிகள் ஏதோ நடக்குது, அது எங்களுக்கு உடன்பாடு இல்ல, இந்த அரசு நீடிக்கணுங்கிறதாக ஒரு விஷயத்தை கமிட் பண்ணிட்டோம், அதுல நிப்போம் அப்படிங்கிறதுனால ஆதரவு அளிக்கிறாங்க. முழு மனதாக ஆதரவு அளிப்பதா எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஊகமா பேசுறாங்கல்ல, எங்க தயவுல தான் நிக்கி, உங்க தயவுல தான் நிக்கி, அதுதானே உண்மை, ஊகம் கிடையாது. அதுக்குதான் தாவேகா பதில் சொல்லியிருக்கு. ஏங்க 107 சீட் வச்சிருக்கிறது பெரிய ஆளா, 5 சீட் வச்சிருக்கவங்க பெரிய ஆளாங்க? அவங்க அதான் சொல்றாங்க, உங்ககிட்ட 5 பேர் இருக்கு, ரைட்? சென்னை தெருக்குள்ள நீங்க கேக்குற கேள்விதான் சார் முக்கியமான கேள்வி. என்னன்னா அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எங்க தயவு உங்க தயவு. காங்கிரஸுக்கே நேரடியா பதில் சொல்லியாச்சு. சரிங்களா? எது பெரிய நம்பர்? 107 தானே பெரிய நம்பர், அவ்வளவுதான். இந்த அரசு இருக்கு. நீங்க
அன்றைக்கு ஆதரவு கொடுத்தேன், இன்றைக்கு ஆதரவு கொடுத்தேன், எங்க தயவுல இருக்கு, உங்க தயவுல இருக்கு, அதெல்லாம் இல்ல. நாங்க தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை நோக்கி போயிட்டோம், இங்க ஒரு வலிமையான ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, விஜய் முதல்வராக உறுதியா அந்த சீட்ல உட்கார்ந்துட்டாரு. இனிமே எந்த கேமுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. அதனால எங்க ஆதரவுல இருக்கு, உங்க ஆதரவுல இருக்குன்ற கதைகள் எல்லாம் இனிமே சொல்லாதீங்கன்றதுதான் விஜயை முதல் பிரதமராக பொசிஷன் பண்ணுவதனோட அரசியல். பிரியன், இத நம்ம முதல்ல இன்னும் கூட துலக்கமா பேசணும்னா, அவர் தன்னை பொசிஷன் முதல்ல வந்தபோது தடுமாற்றம் இருந்திருக்கலாம், இந்த ஆட்சி போகுமா வரலாமா. இன்னைக்கு தன்னை நிலைநிறுத்தியாச்சு. இனி உங்க இதுக்கெல்லாம் நான் அடிபணிய ஒரு மெசேஜ், நான் பெரிய அண்ணன், இதுதான் என்னோட இடம்னு சொல்ல வரேன். கவர்மெண்ட் 5 வருஷம் நீட்டிக்கணும் சார், நான் அதை எதிர்பார்க்கணும் சார். ஆனால் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாருன்னு சொல்ற விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது சார். ஏன்னா 10 பேர் எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. ஆக்சுவலா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 29 நோக்கி போகும்போது இதே கூட்டணி தாவேக்காவோட இருக்குமான்னு சொல்ல முடியாது சார். சிபிஎம் சிபிஎம் ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி நிலைமை ஏன் ஒரு ரிஸ்கான கேம் சார்? அது அவர பர்சனாலிட்டி நம்புறாரு சார். ஏன் அத வளையறாரு? ஆனா சார், நீங்க அந்த ஊகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீ கட்சியும் ஆட்சியும் பலவீனமாயிரும். நீங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த அந்த இடத்துல நீங்க இப்ப ஊகமா சொல்றாங்கல்ல, நிலைக்கணும். யூகம் கிடையாது சார், நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம். யூகம்லாம் கிடையாது, யூகமே கிடையாது. பாலிடிக்ஸ்ல வந்து எந்த நேரத்துல என்ன சேஞ்ச் நடக்கும் சொல்ல முடியாது. யூகமே கிடையாது. காங்கிரஸ் வந்து திடீர்னு வந்து ஆதரவு கொடுக்கறதோ, இல்ல ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்கறதோ, திரும்ப போய் ஆதரவு கொடுக்கறதோ, இதெல்லாம் வந்து யாருக்கு தாவேக்காவுக்கு எதிராக ஓட்ட வாங்கிட்டு அங்க போய் சேர்ந்தாங்க. வெளிய இருக்கவங்க திரும்ப உள்ள வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அவர் முதல்ல அதிமுக ஆதரவு சொல்றாரு, வேற ஆட்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, பண்ணி பாருங்களா. அத ஃபெயில் ஆயிடுது உங்களுக்கு. ஆப்ஷன் ஃபெயில் ஆச்சு 100 நாளைக்கு முன்னாடி. கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு அரசியல் மாறிடுச்சுங்க. நான் என்ன சொல்றேன், அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு, இவங்க ஆதரவுலாம் தேவையில்லை, நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நமக்கு அந்த ஆப்ஷன்ல பண்ணி நம்ம யார் தேவையும் எதிர்பார்க்காத ஆட்சி நடத்தணும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் சார். அதுக்கு டெம்பரரியா ஒரு பிரேக் வந்திருக்கு. ஆக்சுவலா அது எப்ப கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது. அதிமுக இன்னும் ஒரு 10 பேரோ 15 பேரோ வந்து இடைத்தேர்தல் நடத்தி வர விஷயம். ஆனா பாயிண்ட் என்னன்னா, இந்த இப்ப இருக்கிற சூழல்ல இவங்க எப்ப வெளியில வருவாங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. இதே நிலைமை நீடிச்சுதான். ஏன்னா பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் சேர்றவங்க, கொள்கை அடிப்படையில் இருக்கிறவங்க எந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறது. பாயிண்ட் என்னன்னா, ராம்கி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு பல நாட்கள் போன அந்த பெயின், அந்த அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. மணி சொல்றார், இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க பொசிஷன் பண்ணிட்டோம், இது வந்து ஒரு சிக்னல், எங்களை ரொம்ப நாங்க உங்க தயவு இங்க தயவு அப்படிலாம் இல்லை, நாங்க நிலைநிறுத்தி கொண்டோன்ற ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா? அது காங்கிரஸுக்கு அதான், கம்யூனிஸ்டுக்கு அதான், அதான் இதனோட. ஆமா, அதாவது நீங்க பிளான் பி கையில் ரெடியாக இருக்கிறது, நீங்க ஆதரவு விலக்கி கொண்டால் பிளான் பி ஆக்டிவேட் ஆயிடும். அந்த கான்ஃபிடன்ட் வந்ததுனால தான் சார் இவ்வளவு அமைதியா இருக்காங்க. அவங்க இவ்வளவு நெருக்கடிக்கு அப்புறம் இடதுசாரிகள் அவ்வளவு நெருக்கடிக்கு வராங்க. மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப வெளிப்படையாக ஒரு தாக்குதல் தொடுக்கிறார். நான் எங்க ஆதரவா இருக்கீங்க, நாங்க வரலாம் ஆட்சி. அவர் சொன்ன பிறகுதான் இன்னும் நிறைய பேர், அதாவது 4 பேர் சொன்னவங்க இன்னைக்கு 10 பேர் சொல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. இதையும் மீறி அமைதியா இருக்காங்க. என்ன காரணம்னா, எங்க கிட்ட ஒரு பிளான் பி ரெடியா இருக்கு.